ம். நான் கம்பளையிலே ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நான் முக்கியமாக பாடசாலைகளை பாடசாலைகளுடைய சேதங்களை மதிப்பிடுவதற்காக போயிருந்த போது ஒரு கட்டடம், அது ஒரு 2 மாடி கட்டடம். கீழ்த்தளத்திலே பாடசாலை, முதலாவது மாடியிலே சிறுவர் நலன்புரி நிலையம், டே கேர் சென்டர். அதுக்கு மேலே அலுவலகம் இருக்கிறது. அந்த 2வது மாடியில 4 அடி வரை வெள்ளம் போயிருக்குன்னு சொன்னால், வெள்ளம் அந்த உயரத்தை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். ம். ஆகவே இது மிகப்பெரிய வெள்ளம். ஆஹ் அது மட்டுமில்ல, நான் போன பல இடங்கள், நான் கண்டி நகரிலிருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள மிக உள்ளான ஒரு இடத்துக்கு கூட போயிருந்தேன். அது நுவரெலியா கண்டி மாவட்ட எல்லையில உள்ள ஒரு கிராமம். அங்கே போயிருந்த போது நிலங்கள் பிளந்திருப்பதை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அந்த நிலப்பிளவுகள் பல இடங்களிலே, இந்த மலை பிரதேசங்களிலே ஏற்பட்டு இருக்கின்றன. அது ஒரு நல்ல நல்ல அறிகுறி அல்ல. இந்த நிலப்பிளவுகள் அது எந்த நேரமும் ஒரு சிறிய மழை வீழ்ச்சியில் கூட அவை பெரிய அளவு சேதத்தை ஏற்படுத்தலாம். நேற்றைய செய்தி புவிச்சரிவியலாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள், புவியியலாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த டித்வா புயல் மலையகத்தினுடைய டெக்ஸ்சரை, அந்த சாயில் டெக்ஸ்சரை மாற்றி அமைத்திருக்கக்கூடும். இந்த ஜியோகிராபிக்கல் டெக்ஸ்சரை மாற்றி அமைத்திருக்கக்கூடும். இது சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு ஆய்வு சர்வதேச நிபுணர்களுடைய உதவியோடு செய்ய வேண்டும் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். நான் பார்த்த அளவிலே சில பகுதிகள் இப்பொழுது பலராலும் பேசப்படுகின்ற மாதிரி எதிர்காலத்திலே மக்கள் வாழ்வது என்பதை மிகவும் சவாலுக்குரிய ஒன்றாக இருக்கும். பொதுவாக எங்களுடைய தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் மலையடிவாரம் அல்லது மலைச்சரிவு அல்ல கற்பாறைகளுக்கு இடையே அவருடைய லைன் குடியிருப்புகள் இருக்கின்றன. அவை எல்லாமே ஆபத்துக்குள்ளாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அதே போன்று மலைநாட்டு கிராமங்களும், சிங்கள கிராமங்கள், நான் போயிருந்தது ஒரு சிங்கள கிராமம். அது மிகவும் ஒரு செழிப்பான கிராமம். அங்கே எல்லா வசதிகளும், எல்லா வகையான மரங்களும் இருக்கின்றன. அந்த வீடுகள் எல்லாம் மலைச்சரிவுகளில் இருப்பதையும் பார்த்தேன். அங்கே எனக்கு தெரிந்த வரையில் அங்கே ஏற்பட்டிருக்கிற அந்த நிலத்தடி பிளவுகள் எல்லாமே ஒரு நல்ல அறிகுறி கிடையாது. எதிர்காலத்தில் மிகப்பெரிய நட்டங்களுக்கு சில விளைவிலே இட்டு செல்லலாம்.